நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தியான்ஜன் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு அழைப்பு. தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பு. காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. சென்னையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பு. பட்டினப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் ராட்சத கிரேன்கள் மூலம் கரைக்கப்பட்டன. தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பதவியேற்பு. பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு விடைபெற்றார் சங்கர் ஜிவால். ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவாலை வழி அனுப்பி வைத்த சக காவலர்கள் காரில் இருந்து கையசைத்தபடி புறப்பட்டு சென்றார். பொறுப்பு டிஜிபி நியமனம் மூலம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகளை திமுக அரசு புறக்கணித்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை தங்கள் அரசியலுக்கு பலிகடாவாக்கும் திமுக அரசை கண்டிப்பதாகவும் அண்ணாமலை கடும் விமர்சனம். மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார். தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா ஆதங்கம். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களுக்கு காசு கொடுத்துதான் ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். தனது கூட்டத்திற்கு கேப்டன் மீதுள்ள அன்பால் மக்கள் திரண்டு வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் கையேந்துவதா? திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். அடுத்த மாதம் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். சுற்றுப்பயணத்திற்கான அதிநவீன வசதிகள் கொண்ட சிறப்பு பேருந்து தயார் நிலை. நந்தன் கால்வாய் திட்டத்தை ஆட்சியாளர்கள் செயல்படுத்தாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. நீர்நிலைகளை பாதுகாக்கும் மனம் ஆட்சியாளர்களிடம் இல்லை என்றும் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னையில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணலியில் மிக மிக பலத்த மழைக்கு மேக வெடிப்பே காரணம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இரவு 11 மணி முதல் 12 மணி வரை மட்டும் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டியதாக விளக்கம். ஜெர்மனி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ஜெர்மனியில் தமிழர்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு.
சென்னையில் பொழிந்த அதி கனமழை குறித்து தொலைபேசியில் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மழைச் சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை ஆவடியில் மழை நீருடன் கால்வாய் உடைந்து கழிவு நீருடன் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் அவதி. கழிவு நீரை வெளியேற்ற கோரி மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். கனமழையால் கூவமாற்றில் தண்ணீர் அதிகரித்து மதுரவாயல் நோளம்பூர் தரைப்பாலம் மூழ்கியது. போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் 2 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகள். மத்திய அரசு கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றம். தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை முதல் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல். வாகனங்களுக்கு 5 முதல் 20 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்க நடவடிக்கை. சென்னையில் நாளை முதல் டீ, காஃபி விலை உயர்த்தப்படுவதாக வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. டீயின் விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காஃபியின் விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. நடிகர் ரஞ்சித் மீது தமிழக வெற்றிக் கழக சார்பில் ஆன்லைன் மூலம் காவல்துறையில் புகார். விஜயை மிரட்டும் வகையிலும் வன்முறையை தூண்டும் விதமாகவும் பேசியதாக குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயலில் கிணற்றில் கால் தவறி விழுந்த முதியவர் பத்திரமாக மீட்பு. பப்பாளி பழம் பறிக்கச் சென்று விழுந்தவரை உயிருடன் மீட்டெடுத்த தீயணைப்புத்துறை. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.